என் அன்புக்குரியவர்களே, அருமை இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த புதிய மாதம் தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற மாதம். உங்கள் ஜெபங்களுக்கும் நிச்சயமாக தேவன் பதில் கொடுப்பார். ஆனால் நாம் தேவனிடத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும், எதற்கு ஜெபிக்க வேண்டும், எதற்கு ஜெபிக்க கூடாது என்றெல்லாம் இந்த மாதத்திலே கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் இந்த மாதத்தில் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த 2 வசனங்களும் நமக்கு 3 காரியத்தை சொல்லுகிறது. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். மாதம் ஆண்டவர் சொன்னார் அல்லவா, குருடன் நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னார். எல்லா மனிதர்களும் சுகமா இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம். அவன் பார்வையை இழந்தவன் ஆண்டவரிடத்தில் பார்வையை கேட்கும் பொழுது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படும் வந்தேன் என்று சொன்னாரே, அவர் கட்டாயம் அவன் பார்வை அடைய வேண்டும் என்று அவனுக்கு பார்வை கொடுத்தார். நீங்கள் சுகமடைய வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆகவே இதை போன்று தேவ சித்தம் எதுவோ அதை அறிந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் பதில் கொடுக்கிறார். முதலாவது, நீங்கள் எதையாகிலும் அவர் சித்தப்படி கேட்டால் அவர் செவி கொடுக்கிறார். இது ஜெபத்தின் முதல் பகுதியான விசுவாசம். 2வது, இதை போல சித்தப்படி கேட்டு கேட்டு பழகினவர்களுக்கு ஆண்டவருடைய சித்தம் எது என்பது தெளிவாய் தெரிந்துவிடும். இதெல்லாம் தேவ சித்தம் கிடையாது, இதெல்லாம் தேவ சித்தம் கிடையாது, இதற்கு நான் ஜெபிக்க மாட்டேன், இது தேவ சித்தம், இதற்குத்தான் நான் ஜெபிப்பேன் என்று சித்தத்தில் பழகினவர்கள் எதை கேட்டாலும் அவர் செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார். அநேக தேவ மனுஷர்கள் தேவனோடு நடந்தவர்களிடத்தில் போய் எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவர்கள் பாரத்தோடு ஒரு வார்த்தை ஜெபித்தாலும் அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவர்கள் இருதயத்தில் கர்த்தருடைய சித்தப்படி மாத்திரம்தான் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை முறை பதிவாகிவிட்டது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கூட அப்படித்தான் வாழ வேண்டும். ஒரு காலத்தில் சித்தம் அல்லாததெல்லாம் கேட்டீர்கள், ஆனால் இப்பொழுதோ கர்த்தருடைய சித்தம் என்னவென்று பழகிவிட்டபடினால் சித்தப்படி எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஜெபத்தின் 3வது படி, அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். என்ன அழகான ஜெப வாழ்வின் படிகள்! நாம் எதையாகிலும் அவருடைய சித்தப்படி கேட்க வேண்டும். ஆரம்பத்தில் சித்தம் அல்லாததை கேட்டிருக்கலாம், ஆனால் சித்தத்தை கேட்க பழக வேண்டும். 2வது, சித்தத்தை மாத்திரமே கேட்டு பழகும் போது நீங்கள் செய்கிற ஜெபத்திற்கு பதில் தருவார். 3வது, நீங்கள் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தரிடத்தில் எல்லாவற்றுக்காய் நன்றி சொல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். இந்த வசனங்களை திரும்ப படியுங்கள், மனனம் செய்யுங்கள். இந்த வசனத்தின்படி தேவனிடத்தில் கேளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களுக்கு அவர் நிச்சயம் பதில் தருவார். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் கூட பாரத்தோடு கண்ணீரோடு குடும்பத்தின் பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைமைகளை குறித்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சித்தப்படி ஜெபிக்கிறார்களே, வசனத்தின்படி ஜெபிக்கிறார்களே, அந்த எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய வலதுகரம் கூட இருக்கட்டும், வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் எதை கேட்பீர்களோ சித்தப்படி கேட்கும் பொழுது நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.